ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தாலும் கூட மற்றொரு விதியை அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில் கொடுத்து விட்டான். அது என்னவென்று கேட்டால், அவன் நல்லது செய்வானா, அது கெட்டது செய்வானா, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில் கொடுத்து விட்டான். பகுத்தறிவு என்ற ஒரு இதை கொடுத்து விட்டான். அதே போன்றுதான் நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதும் நம் கையில் தான் உள்ளது. நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதும் நம் கையில் தான் உள்ளது. அன்றைய காலத்து சஹாபாக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு ஒரு முக்கியமாக கருதி, தன் நாட்டிற்காக ஒரு நல்லது செய்வதற்காக ஒரு தலைவர் வர வேண்டும் என்று கருதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலா அடுத்த கலீஃபா யார் வர வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட்டி ஒன்றிணைந்த கருத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை தேர்ந்தெடுத்தார்கள். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலாவை தேர்ந்தெடுத்தார்கள். இதே போன்று ஒரு தலைவர்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு சென்றார்கள். ஒரு தடவை சஹாபாக்கள் இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள், சஹாபாக்களே இந்த மாதிரி வேலை செய்யுங்க, சமையல் பொருளுக்காக நீங்கள் குச்சி பறிக்க என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தில் சேர்ந்து சஹாபாக்களுடன் சேர்ந்து அவர்களும் பணியில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களோட தலைவராச்சு, நீங்கள் எப்படி எங்களோட வேலை செய்கிறீங்க, நீங்கள் இருங்கன்னு சொன்னோடனே அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலோக சக்கரவர்த்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சையதுல் கௌமி காதிமுஹு, ஒவ்வொரு கூட்டத்தின் தலைவரும் அவருடைய கூட்டத்திற்கு பணிவிட ஆளர் என்று சொன்னார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் வருவதற்கு முன்னால் ஒரு பெண்மணி வீட்டில் பணிவிடையாளராக இருந்தார்கள். பணியிடாளர்கள் ஒரு பசுமாட்டின் பாலை கறந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி எல்லாம் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக ஆகிவிட்டாங்க, அதனால அவங்க வீட்டுக்கெல்லாம் பால் கறக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த பெண்மணி கவலையுடன் அதை இரவு உறங்குகிறார்கள். நாளைக்கு நம்ம ஏஞ்சி பால் கறந்துக்கோன்னு சொல்லிட்டு பால் தூங்கிறாங்க.
நைல் நதியின் மீது அடிப்பார்கள். அப்பொழுது அந்த நைல் நதி 12 பாதமாக பிரியும். அதே வழியாக ஈமான் கொண்ட மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து விடுவார்கள். அதே வழியாக வந்த ஃபிரௌனும் அவனுக்கு கூட்டத்தார்களும் அந்த கடலில் விட்டு மூழ்கப்பட்டு விடுவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஈமான் கொண்ட நல்லவர்கள் அந்த கடலின் வழியாக தப்பித்து விட்டார்கள். கெட்டவனை பின்பற்றியதன் காரணமாக அந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை கியாமத் நாள் அன்று ஒரு மனிதன் ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாத நேரத்தில் அப்பொழுது எங்கள் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈமான் கொண்ட மக்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். எனவே நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. இன்னும் இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் கிருபை